கஸ்டமர், how to create customer master is very important. Customer master எந்த அளவுக்கு important? In future we can create a invoice. ஒரு invoice within 5 minutes குள்ள ஒரு invoice நம்ம create பண்ண முடியும். Next, customer related various reports நம்மளால generate பண்ண முடியும். அதனால master create பண்றதுக்கு நமக்கு ஒரு 5 to 10 minutes ஆனாலும் நம்ம இதுல இருக்கிற required fields எல்லா fieldsம் கரெக்டான informations, கரெக்டான details கொடுத்தனா ஃபியூச்சர்ல இருக்கிற டைம்ஸ் சேவ் பண்றதா இருக்கட்டும், ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். So customerல two types of customer are there. One individual, second company. So individualல proprietor, consumer இவங்க எல்லாம் individual. Second companiesல private limited, limited liability partnership, partnership firm, limited companies, அதாவது public limited companies இவங்க எல்லாம் companiesல கேட்டகரைஸ் பண்ணுவோம். So next அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்களோட ஸ்டேட், அவங்களோட சிட்டி, அவங்களோட பிரைமரி லொகேஷன்ஸ், அவங்களோட கான்டாக்ட் இமேஜஸ் இருக்குன்னா நம்ம கான்டாக்ட். இண்டிவிஜுவல்னா அவங்களோட இமேஜஸ் கொடுக்கலாம். கம்பெனினா கம்பெனியோட லோகோ நம்ம கொடுக்கலாம். இது எதுக்குன்னா ஈஸியா நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்ம ஒரு மொபைல்லையோ ஆர் வெப்லயோ நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த லோகோ பார்த்து ஈஸியா அந்த கம்பெனியை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த இமேஜஸ் லோகோ ஆர் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ்ல இப்போ நம்ம அட்ரஸ்லயே மொபைல், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட டெலிஃபோன் நம்பர், இது நம்ம அட்ரஸ், இதெல்லாம் வந்து நமக்கு மேண்டட்டரியா நம்ம கொடுத்தோம்னா ஃபியூச்சர்ல வந்து ரிப்போர்ட்டா அவங்களோட கான்டாக்ட் மெயில் அனுப்புறது, இன்வாய்ஸ் இமெயில் அனுப்புறது, இதெல்லாம் வந்து நம்ம மேண்டட்டரியா நம்ம கொடுக்கணும். கான்டாக்ட்ஸ்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் அண்ட் அட்ரஸஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க 3 டைப் ஆஃப் அட்ரஸா இருக்கு. இன்வாய்ஸ் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ் அண்ட் அதர் அட்ரஸ். இது எதுக்கு அப்படின்னா இன்வாய்ஸ் நம்ம வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் பண்ணுவோம். டெலிவரி வந்து வேற லொகேஷன் அவங்களோட பிரான்ச்சுக்கு அனுப்பலாம். இல்ல வேற ஏதாவது அட்ரஸுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த இடத்துல டெலிவரி அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம்னா இன்வாய்ஸ்ல நமக்கு 2 அட்ரஸுமே நமக்கு வரும். அதுல இன்வாய்ஸ் அட்ரஸ், ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் அட்ரஸ் இருக்கும், டெலிவரி அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கும். நமக்கு இது வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் அண்ட் அட்ரஸஸ்ல இங்க நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ், இந்த டேப்ல நம்ம சேல்ஸ் பர்சன்ஸ், இப்ப நம்ம கம்பெனி சைடு சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து இப்ப இந்த கஸ்டமர்ஸோட சேல்ஸ் பர்சன்ஸ் வந்து யாரு, அதோட இப்ப சப்போஸ் ஏஜென்ட் இருக்காங்கன்னா, சேல்ஸ் ஏஜென்ட் இருக்காங்கன்னா நம்ம ஏஜென்ட்டோட டீடைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஏஜென்ட்டோட நேம்ஸ் நம்ம கொடுக்கலாம். பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து இப்ப இந்த கஸ்டமருக்கு கிரெடிட் பீரியட் எவ்வளவு நாள், ஆர் இமிடியேட் பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பேமெண்ட், இந்த ரிலேட்டட் குவரிஸ் வந்து நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ் நம்ம கொடுக்கணும். இதே கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட் இருக்கு. டிஃபரெண்ட் பிரைஸ் லிஸ்ட் இருக்குன்னா நம்ம டிஃபரெண்ட் பிரைஸ் லிஸ்ட் நம்ம கொடுக்கணும். பிரைஸ் லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பிரைமரி சப்ளையர்ஸா இருப்பாங்க, பிரைமரி கஸ்டமர்ஸா இருப்பாங்க, அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரைஸ் லிஸ்ட் நமக்கு டிஃபரெண்ட் பிரைஸ் லிஸ்ட் இருக்குன்னா நம்ம பிரைஸ் லிஸ்ட் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் உங்களுக்கு. அதே மாதிரி டெலிவரி மெத்தட் நம்ம கொடுக்கலாம். டெலிவரி மெத்தட்னா இப்போ சில கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் டெலிவரி சார்ஜஸ் நம்ம கொடுத்தோம்னா டெலிவரி மெத்தட்ஸ் நம்ம கொடுக்கணும். இதே தான் இங்க பர்ச்சேஸ் டேர்ம்ஸ்ல எத்தனை கிரெடிட் பீரியட் வந்து இதே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இதே கஸ்டமர்ட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா இங்க நம்ம வந்து பர்ச்சேஸ் டேர்ம்ஸும் நம்ம இங்க கொடுக்கலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இந்த கஸ்டமர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ், இந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிங்கிறது நம்ம கொடுக்கலாம். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆர் ஆட்டோமொபைல், இந்த இண்டஸ்ட்ரி இங்க கொடுக்கறதுனால நமக்கு என்னன்னா நமக்கு நாளைக்கு 1000 கஸ்டமர்ஸ் ஆர் 10,000 கஸ்டமர்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோட டேட்டா நமக்கு வேணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு வந்து நான் ஒரு டேட்டா நான் அனலைசிஸ் பண்ண போறேன்னா அதுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி, இந்த இன்புட்ஸ் வந்து நமக்கு அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம கஸ்டமர் மாஸ்டர் டேட்டாவை இந்த அளவுக்கு நீங்க டைம் கொடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது நல்லதுன்னு. அதுக்கப்புறம் TDS அப்ளிகபிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து கான்ட்ராக்டா ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்றாங்களா ஆர் கமிஷன்ஸ், இப்ப இந்த ரிலேட்டட் இது வந்து 3 டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் TDS ப்ரொவிஷன்ஸ். இதுல வந்து இந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து யாரு, கான்ட்ராக்டர் அப்படின்னா அப்ப நம்ம 194C இவங்க இண்டிவிஜுவல்னா நம்ம அந்த 1% எனேபிள் பண்றோம். பிரைவேட் லிமிட் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ்னா நம்ம 2% எனேபிள் பண்றோம். இங்க நீங்க அந்த ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்வாய்ஸ் பண்ணும்போதோ அவங்க ரிசீவபிள்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த TDS ப்ரொவிஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். பேமெண்ட் ஃபாலோ அப்ஸ் வந்து இந்த கஸ்டமர்ஸ்க்கு யாரு பேமெண்ட் நம்ம கம்பெனிஸ்ல இருந்து யாரு பேமெண்ட் ஃபாலோ பண்றாங்கிறது நீங்க வந்து அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அக்கௌண்டிங்ஸ் பொறுத்தவரை ஃபைனல் அக்கௌண்டிங்ஸ் பொறுத்து கஸ்டமரோட நம்ம பேங்க் டீடைல்ஸ் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ், இது வந்து ஒரு ட்ரெயின்ட் என்ட்ரிஸ் தான். இந்த ப்ரீ டிஃபைன்ட் என்ட்ரிஸ் வந்து ஆல்ரெடி வந்து அது ப்ரீ ஃபில் ஆயிருக்கும். ஸோ அவ்வளவுதான். இந்த பேசிக் டீடைல்ஸ் வந்து நீங்க ஒரு பேசிக் டைம்ஸ் எடுத்துட்டு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம அது வந்து இது ஒருத்தான டைம் தான் ஒரு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் சிமிலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா சிமிலர் இண்டஸ்ட்ரி டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நம்ம அந்த கஸ்டமர்ஸ் டூப்ளிகேட் பண்ணலாம்.